ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தக்காளி இருக்குது, கருவேப்பிலை, தக்காளி ரசம். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாதம், ஒயிட் ரைஸு, தக்காளி ரசம், கோஸ் பண்ணிட்டியா? அதை காமி பார்ப்போம். கோஸ் பொரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் கோஸ் பொரியல் வந்து 2 விதமாக போட்டிருப்போம். ஒன்று வந்து மஞ்சத்தூள் போட்டு செய்கிறது, இன்னொன்று வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது. இப்போ கோஸ் பொரியல் பார்க்கலாமா? கடலைப்பருப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு தான் பண்ணேன். கோஸ் பொரியல் எடுக்கல, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தக்காளி ரசம் பார்க்க போகிறோம். சூடாக இப்போ என்ன பண்ண போகிறோம்? தக்காளி ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய தக்காளியாக இருக்கிறதால 3 தான் போட்டேன். சரி, ரசம் இருந்தால் ஒன்றும் கிடாது, தக்காளியை போடுறேன். எத்தனை தக்காளி? 4 தக்காளி. 3 தான் போடுறதா எடுத்தேன். சரி, இதை அவிக்குவோம். அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கும் போது பார்த்துக்கலாம். ஓகே, வந்துருச்சா? அவிக்கணும்ல? ஆமாம்மா, அவிச்சு இது தண்ணி சூடாக இருக்குது. இப்போ தான் தக்காளி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஆறின பிறகு தான் இதை உரிக்கணும். உரிச்சதுக்கப்புறம் கையாலே நல்லா கரைக்கணும். கரைச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு மிளகாய் வாசனைக்கு. இந்த மல்லியில் வந்து கொஞ்சம் வந்து அந்த அடிப்பாக்கமாக கொஞ்சம் வந்து அந்த தண்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மிக்சியில் வந்து அந்த குறவரப்பாக அரைக்கும் போதே போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோன்னா மிளகு சீரகம் அரைச்சாச்சு. இல்லை, அரைக்கும் போது இப்போ நான் காட்டுறேன். ஓகே, தக்காளி உரிச்சி இந்த அது லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் வந்து ஊற்றிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் சாறு வரும், தக்காளி சாறு. இப்போதைக்கு தாளிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் இப்போ போட்டுங்க. கொத்தமல்லி நல்லா இருக்கா? கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் கொஞ்சம் இப்போ இதில் கட் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா தழையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அடியில் இருக்கிறத மட்டுமே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த குறப்பில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம கையால் வந்து நல்லா வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சாலும் இது வந்து பிசையாது. இந்த தண்டாக இருக்குல்ல, ஆனால் தண்டில் நிறைய சத்து இருக்குது கொத்தமல்லியில். இப்போ வந்து உப்பு, கல் உப்பு போடுங்க. இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு எப்படி இருக்கிறீங்க? என் சொந்த அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜூஸாக குடிக்கணும், தண்ணியாக குடிக்கணும், நல்லா பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரசமும் கோஸ் பொரியல், காலையிலே வந்து சுண்டல் அவிச்சாங்க. எங்கே அந்த சுண்டல் காமிக்கிறேன். காலையிலே வந்து சுண்டல் வந்து மிளகாய் இது போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணியாச்சு. பால் வந்து தனியாகவே தயிரும் போட்டு வச்சுருக்காங்க அம்மா. சரி, இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லையா, தயிர் தாளித்து மோர் தாளித்து கூட பண்ணிக்கலாம். மோர் வீட்டிலே பண்ணுறதுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சி அதில் வந்து உரமோர் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் இதோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. வீட்டிலே போட்டிருக்கேன். ஓகே, வேணா நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம். சரி, இப்போ தாளிக்கணுமா இல்லை ஃபஸ்ட்டு? புளி வந்து எப்பயுமே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் போடுங்க. ஏன்னா தக்காளி ரசத்துக்கு வந்து புளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. தக்காளி ரசம்னா அதிகமாக இது உடனே நீங்கள் வந்து ஊற வைக்கணுன்னாக்கா கொஞ்சம் வெதுவெதுப்பான கொஞ்சம் சுடு தண்ணியில் புளி ஊற வச்சிங்கனாக்கா உடனே கரைச்சிடலாம். இன்றைக்கி ரசம் தானே, சரி தக்காளி ரசம் வச்சுருந்தா இன்றைக்கி வீடியோ வருது. கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். ஏன்னா புளி நிறையா இருக்கக்கூடாது தக்காளி ரசத்துக்கு, அதனால் நமக்கு கொஞ்சமாக புளி எடுத்து பண்ணியிருக்கோம். ஆமாம், சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான். கையிலே கரைக்கணுமா? ஆமாம். இஞ்சி பச்சை மிளகாலாம் எப்போ போடணும்? அது வந்து அந்த அரைச்சிக்கலாம். தட்டியும் போடலாம், கொஞ்சம் மிக்சியில் ஓட்டும் போது ஒரு 2 ஓட்டு ஓட்டிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா கரைக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, அதுக்கப்புறம் வந்து
மல்லி, உப்பு போட்டோம், உப்பு எல்லாமே ஒன்றா வச்சு. புளி தண்ணி. ஆமாம், இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேன். ஏன்னா அரைக்கிற மிளகு சீரகமெல்லாம் இதில் தண்ணியில் போட்டு முதல்ல கலக்கிடக்கூடாது. அதே போல் வந்து பெருங்காயமும் அதே போல் இதில் போடக்கூடாது. நான் காமிக்கிறேன். தாளிக்கும் போது போட்டோம்னா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் வதக்கும் போது. அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக கரைச்சிட்டேன் தக்காளி ரசத்துக்கு. இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறது அதையும் என்ன பண்ணுவோம், தூக்கி போடக்கூடாதா? இல்லை அதில் வந்து அந்த அவிச்சதில் வந்து கொஞ்சம் புழியணுமா? ஆமாம், சாறு இருக்கும். இந்த ரொம்ப புளிக்காது தக்காளியும் புளியும் போடுறதில்ல. 4 தக்காளி தானே எடுத்துருக்கோம். 4 தக்காளி எடுத்துருக்குறோம். இன்னும் தண்ணி ஊற்றலை. இப்போ நல்லா புழிஞ்சிட்டோம். இதில் கொஞ்சமாக சாறு வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா வேஸ்ட் ஆக்க வேண்டாம்ல, எல்லாமே காசு கொடுத்தானே வாங்குறோம். சும்மாவே சொல்லலாம், நீ எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே ரொம்ப சிக்கனா. ஆமாம். ரசம் இப்போ வந்து இது பண்ண போகிறோம். அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி தாளிச்சிட்டா தக்காளி ரசம் ரெடி. இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டோம், அந்த பாஸ்தா வீடியோ போட்டோம்ல, அதுவும் கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் நம்ம. ஆமாம், சரி பார்ப்போம், பார்ப்பாங்க, நம்புவோம். மிளகு கொஞ்சம் போட்டுங்க. சீரகம் பூண்டா இல்லை இப்போ போடக்கூடாது, அரைக்கணுமா? அவன் ஏதோ 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். காமிக்கிறேன். சும்மா 2 ஓட்டு அரைச்சி. நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே போடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இது கையாலையும் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா அந்த உரலில் இடிச்சு கூட போட்டு பண்ணலாம். இதில் மிக்சிலே போட்டு நீங்கள் அரைக்கிறீங்க? மிக்சியிலே போட்டும் கொத்தமல்லியும் போடணுமா? இது இந்த தண்டு எடுத்து வச்சுருக்கல, வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரே ஒரு துண்டு, நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி கோல்ட் ஆகாது. இந்த சம்மர் சீசன்லேயும் சில பேர் கோல்ட் ஆகும். தும்பிட்டு தானே இருந்தேன் நான். இப்போ பூண்டு, நான் பூண்டு வாங்கினா பெரிய பூண்டெல்லாம் வந்து ஏதாவது பொரியலுக்கு இந்த தட்டி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வச்சுக்குவேன். இது வந்து பொடியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்து ரசத்துக்கு வச்சுக்குவேன். அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், தெரியும். ஏதோ டெய்லியும் நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கிறோம், பார்ப்போம். நம்ம டெய்லி வீடியோ போடணும். இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்து மேலே வச்சுக்குவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இது கொத்தமல்லி தண்டெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது. எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குல்ல. ஆமாம், கொத்தமல்லியில் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அரைச்சிட்டு காமி. இதோ அரைச்சிட்டேன். அதையிலே நம்ம பண்ணிக்கலாம்ல, தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிடலாமா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்து பாருங்கள். ஆமாம், நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம். சரி, அது ஒரு வீடியோ போட்டால் ஒருத்தர் ட்ரை பண்ணுவீங்கல்ல. இருக்கிறதுல ரசம் தான் ஈஸின்னுவாங்க. ஈஸி. ஆனால் எனக்கு ரசம் பிடிக்கும், நிறைய பேருக்கு ரசம் பிடிக்காது. ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் மாதிரியே தானே அதுவும். கடுகு, காஞ்ச மிளகாய் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே எண்ணெய் மட்டும் சூடாகிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிங்க, ஏன்னா கருகிடக்கூடாது. இப்போ இருக்க சிலிண்டர் இஷ்யூக்கு எல்லாம் கம்மியாக தான் வச்சு யாரும் அதிகம் விறகுல செய்யணும்னு ஆசை தான், ஆனால் செய்ய முடியாது. வாடகை வீட்டில் கத்துவார் ஹவுஸ் ஓனர். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண முடியாது. தனியாக நம்மளாம் அந்த காலத்தில் அடுப்பில் செய்து தான் வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். தான் கரெக்டு. ஆனால் இப்போ பண்ண முடியாது. எவ்வளோ சிக்கனமாக பண்ணிக்கிறோமோ சிக்கனமாக பண்ணிக்கலாம். அதனால எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கிறாங்களம்மா.
காஞ்ச மிளகாய் 2. இப்போ சிம்மில் வச்சுட்டேன் நான். மிளகாய் கொஞ்சம் கருகுன மாதிரி தான் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் அரைச்சி வச்சதை மட்டும் போடுங்க. ஆனால் நிற்கவே முடியலம்மா, எப்படி தான் சமைக்கிறதோ தெரியல, வீடியோ எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னும் நான் ஸ்டாண்டு வாங்கலை ஸ்வீட்டிஸ். இன்னும் ஸ்டாண்டு வாங்கினாலும் பார்க்கலாம். கையிலே தான் வச்சுட்ருக்கேன், பாப்பா வாங்கணும். ரொம்ப கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. சமயத்தில் எப்பயுமே நான் மஞ்சத்தூள் எப்பயுமே ரசத்துக்கு அளவாக தான் போடுவேன். கம்மியாக போட்டால் நல்லா தான் இருக்கும். இது தாளிப்பு போட்டாலே எனக்கு இருமல் வந்துடும், சளி அந்த அளவுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் பவுடர். கட்டி பெருங்காயம் போடலாமா? போடலாம், ஆனால் அது கம்மியாக போடணும்ல. ஆமாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து இப்படி எண்ணெயில் வதக்குங்க. தக்காளி ரசம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நார்மல் ரசமும் இது பண்ணியிருக்கோம், கறி ரசமும் பண்ணியிருக்கோம். கறி இது பண்ண தண்ணியில் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னாக்கா, அதை வந்து கட் பண்ணி போட்டோம் நம்ம வந்து கையால் வந்து பிசையலாம். ஏன்னா தக்காளி ரசம் வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லது, தக்காளி இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே இது வதங்கிடுச்சு பாருங்க. ரசமா? ஆமாம். சிம்மில் வச்சே தான் வதக்கிருக்கிற பாருங்க. இப்போ நேராக வச்சிட்டோம்ல, கொதி வந்து ஒரு கொதி தான் வரணும் எப்பவும் போல. ரசம் தக்காளி ரசம் ரெடி ஆக போகுது. இன்னும் நம்ம கூழ் போடல, இந்த வீடியோலாம் போடணுமா? அதுதான் அரைச்சிட்டு டைம் இல்லையே, வேலைக்கு கரெக்டாக ஒர்க்குக்கும் கரெக்டாக இருக்குது. டைம் கிடைக்கும் போது போட்டுருவோம். இன்னும் கல் உப்பு போட்டு தான் இதில் வந்து இது பண்ணியிருக்கேன். உப்பு எதுக்கும் பார்க்கணும்ல. கரெக்டாக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போவே. சரி, இப்போ வந்து கொதி வரணும்ல. ஆமாம் ஆமாம், அது ஒரு நிமிஷம். உப்பு போடுறீங்களா? இன்னும் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பே போட்டுங்க. இது கரெக்டாக ஒரு கொதி வந்தால் தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. நான் ரசத்துக்கு நாளை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலராக இருக்குது தக்காளி. கொதி வரும்போது பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதாவது ஒரு மாதிரியே கொதி வர மாதிரியே இருக்கும், அந்த முட்டை பபிள்ஸ் வரும்ல. ஆமாம், அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிட்டா போதும், கொதிக்கக்கூடாது, கிட்டவே நிற்கணும். சரி, ஓகே, கட் பண்ணிடுறேன். அப்புறம் பாருங்கள், டைம் 1 o'clock. உங்களுக்கு அடுக்குமல்லி இது காமிக்கிறேன். சைடு இந்த பார்த்தீங்களா, வீட்டில் நிறைய பூத்துருக்கு. இது பாரிஜாத அடிக்கடி காமிப்பேன். இது வந்து நிறைய பூத்துருக்கு, சின்ன சின்னதாக கீழே எல்லாமே மொட்டு வச்சுருக்கு. இது வந்து அடுக்குமல்லி செடி. பாருங்க, அதான் சொன்னேன், அம்மா எதுவும் காமிக்கிறாங்கன்னு பார்த்தா சின்னதுலேயே வந்திருக்கான். ஆமாம் ஆமாம், சின்ன குட்டியோண்டு செடியில் அவ்வளோ மொட்டு வந்திருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே அடுக்கு மல்லியாக இருக்குது. எங்கள் அம்மா சிம்மில் வச்சுட்டு போயிட்டாங்க. கொதிச்சோடனே காமிக்கிறேன். அம்மா பார்க்கலாமா? அது சும்மா லைட்டாக கொதி வந்தால் போதும்ல. சும்மா லைட்டாக வந்தால் போதும், வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். சரி, ஓகே, அதை நம்மளே தண்ணியில் எடுத்துட்றேன். கடாயிலே வச்சுட்டு இருக்க முடியாது. சுற்ற போது பார்த்து எடுங்க. அகலமாக தாளிக்கிறதுல தான். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வந்து விட்டுறணும். இன்னும் கொதிக்கணும் இல்லை, அவ்வளோதான். பார்த்து
அவ்வளோதான். அதுபோல் பபுள்ஸ் வரும்பொழுது இது பண்ணி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஊற்றிடுவோன்னு காமிச்சிக்கலாமா? பார்த்து ஊற்றுங்க. கட் பண்ணிடவா? பார்த்து அவ்வளோதான். ரசம் ரெடி. தக்காளி ரசம். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸும் கோஸ் பொரியல், சுண்டல், தக்காளி ரசம், காலையில் பண்ண சுண்டல் இது இருந்துச்சு, தயிரும் பண்ணி வச்சதை காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரசத்தை வச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் லைவ் வரணும் ஸ்வீட்டிஸ். லைவ் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இன்னும் நம்ம லைவ் வரல. அம்மா ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் வருவாங்க. எல்லாரையும் உங்களெல்லாம் சந்திக்கணும், என் சொந்தங்களை. அதனால் ஒரு நாள் லைவ் வருவாங்க. இதுவரை எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். ஓகே, பாய். எல்லாரும் பத்திரமா இருங்க.